kids, welcome to Kaiko's KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் What do humans save? இது கிளாஸ் 4 English சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு போயம், சரிங்களா? ஸோ இதோட டாபிக் வந்து என்னது? What do humans save? அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஹியூமன்ஸ்னா யாரு? நம்மளோட மனித இனத்தை தான் ஹியூமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சேவ்னா என்ன சேமிக்கிறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம், சரிங்களா? Ants pile food in the ant hill. They eat it during the winter's chill. ஸோ இங்க வந்து எறும்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ எறும்பு வந்து என்ன பண்ணுமா? அதாவது பைல் பண்ணுமா. பைல்னா கலெக்ஷன், சேமிப்பு. ஸோ எதை வந்து சேமிக்குது? தன்னுடைய உணவை வந்து சேமிக்குது. எங்க போய் சேமிச்சு வைக்கும்? அது தன்னோட வீட்டில். அந்த வீட்டை வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? ஆண்ட் ஹில். அப்படின்னா எறும்பு புத்து. புத்து வந்து நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணலால் அப்படியே வந்து கொஞ்சம் மவுண்டெயின் மாதிரி, சின்ன மவுண்டெயின் எப்படி வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? ஸோ மணல் புத்துல வந்து தன்னோட உணவை வந்து அது வந்து போய் சேமிக்குது. ஸோ எதுக்காக வந்து சேமிக்குது? அதாவது குளிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து வெளியில வந்து தன்னோட சாப்பாடை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ சம்மர் டைம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அது விண்டருக்கான உணவை தன்னோட வீட்டில் வந்து சேமிச்சு வைக்குது. ஸோ அந்த உணவை வந்து குளிர்காலங்களில் வந்து அது வந்து பயன்படுத்திக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மோல்ஸ் டிக் லாங் அண்ட் வைண்டிங் டனல்ஸ் அண்ட் சேவ் வார்ம்ஸ் இன் தி சேனல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோல்ஸ்னா என்னது? இது வந்து ஒரு டைப் ஆஃப் எலி தான். இதை வந்து அகல் எலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுமா? அதாவது ஒரு லாங்னா நீளமான ஒரு குழியை வந்து தோண்டுமா, சரிங்களா? அந்த குழி வந்து பார்த்தா எப்படி வந்து இருக்கும்? சுழண்டு சுழண்டு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? டனல்ஸ்னா சுரங்க மாதிரி சுழண்டு சுழண்டு வந்து அது வந்து நீளமா தோண்டிக்கிட்டே வந்து போகுமா. அந்த தோன்றதுனால என்ன பயன்? அதுல வந்து என்ன பண்ணுமா? அதுல வந்து தன்னோட புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா? புழுக்களை வந்து செயலிழக்க வச்சு அதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும், சரிங்களா? சேனல்ஸ்னா அதோட தடம், போகும் வழி எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து என்னது? சேனல்ஸ். ஸோ அகலலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து சேவ் பண்ணுமா? புழுக்களை வந்து சேவ் பண்ணுமா. ஸோ எங்க வந்து சேவ் பண்ணுமா? அதாவது நீளமான சுழண்டு இருக்க சுரங்கத்துக்குள்ள வந்து அதை வந்து சேமிச்சு வந்து வைக்குமா சாப்பாட்டுக்காக, சரிங்களா? நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்? crocodiles. crocodilesனா என்னது? முதலை. crocodiles are found in many countries. They store food in their pantries. முதல்ல வந்து முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் வந்து இருக்கு, சரிங்களா? அது தன்னோட உணவை வந்து எங்க வந்து ஸ்டோர் பண்ணுமா? பேண்ட்ரீஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுமா. பேண்ட்ரீஸ்னா என்ன அர்த்தம்னா சரக்கு வைக்கிற அறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம ஜாமான்லாம் வாங்குறோம்ல, வாங்கிட்டு போய் எங்கேயாச்சும் வைக்கிறோம் பாத்தீங்களா? ஒரு அறைனா ஒரு ரூம் மாதிரி. அதை தான் வந்து பேண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா crocodiles போய் ரூம்குள்ளெல்லாம் வைக்காது. இது வந்து ஒரு போயம்காக சொல்றாங்க, சரிங்களா? அது தன்னுடைய ஃபுட்டை வந்து இங்க சேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? ஸ்குரில்ஸ் என்னது? அனல். எல்லாரும் வந்து பொதுவாக வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, மரத்துல வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும், சரிங்களா? ஸ்குரில்ஸ் ரிசர்வ் ஃபுட் இன் அ லாடர். தே ஸ்டோர் அ 7-course மீல் வித் ஸ்டார்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஸ்குரில், அணில் வந்து என்ன பண்ணுமா? தன்னுடைய உணவை வந்து எங்க வந்து சேமிச்சு வைக்குது? லாடர்னா அலமாரின்னு சொல்றாங்க. அது வீடு கட்டி அலமாரி எல்லாம் வச்சிருக்காது. பட் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்து இருக்கும், அதுக்குள்ள வந்து போய் சேமிச்சு வைக்கும், சரிங்களா? தே ஸ்டோர் 7-course மீல். 7 வகையான சாப்பாடு. 7 வகையான சாப்பாடுனா என்னது? எல்லா வகையும் இருக்கும், சரிங்களா? புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு, அந்த மாதிரி எல்லா டைப்ஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுமா அணில்? அதோட லாடர், அதாவது அலமரியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து இருக்குமா. அதாவது நிலக்கடலை, அப்புறம் வேற என்ன சாப்பிடும் அணில் வந்து? நெல்லு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வகை வகையா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்? லியோபர்ட்ஸ், சிறுத்தை, சரிங்களா? சிறுத்தை வந்து என்ன சேர்ந்து சேவ் பண்ணுமா? லியோபர்ட்ஸ் கீப் their prey on a tree and eat them when they are free. லியோபர்ட்ஸ் வந்து சிறுத்தை, சரிங்களா? சிறுத்தை வந்து தன்னுடைய இரையை, பிரேனா இரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதை வந்து எங்க போய் வச்சுக்குமா? மரத்தின் மேல வந்து போய் வச்சுக்குமா. ஸோ எப்ப பசி எடுக்குதோ அந்த நேரங்களில் போய் அங்க வந்து போய் சாப்பிடுமா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்? ஃபார்மர்னா விவசாயி, சரிங்களா? ஃபார்மர்ஸ் ஸ்டோர் தி ஹார்வெஸ்ட் இன் அ கிரானரி. கிரானரினா என்னது? அதாவது தானிய கிடங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி எல்லா தானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் அந்த தானிய கிடங்குல வந்து போய் சேமிச்சு வைப்பாங்க. சூன் டு பி பேக்ட் இன் கேனரி. எதுக்காக வந்து போய் சேவ் பண்றாங்க? அதை வந்து கேனரினா டப்பா, தகர டப்பா வந்து இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து கேன் நார்மலாக வந்து சொல்லுவோம், சரிங்களா? அந்த டப்பாவில் அடைச்சு போய் விற்கிறதுக்காக வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, வாட் டு யூ சேவ் எவ்ரிதிங் தட் நேச்சர் கிவ். நீங்கள் அதை என்ன தான் சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இயற்கை வந்து எல்லா பொருளையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, நட்ஸ் எல்லாம் வந்து அண்ணல் வந்து சாப்பிடுது. இது வந்து முதலை. நெக்ஸ்ட் ஃபார்மர் வந்து கிரானரி பிக்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் இந்த போயம் அப்படியே வந்து ரீட் பண்ணுவோமா? Ants pile food in ant hill. They eat it during the winter's chill. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Crocodiles are found in many countries. They store food in their pantries. Squirrels reserve food in a larder. They store a 7-course meal with starter. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Farmers store the harvest in a granary, soon to be packed in the cannery. What do you save? Everything that nature gave. இப்போ மீனிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கிளாசரி, பைல்னா என்னது? டு கலெக்ட், சேமிச்சு வைக்கிறது. சரிங்களா? பேண்ட்ரீஸ், ஸ்டோரேஜ் ரூம். பேண்ட்ரீஸ்னா என்ன வந்து சொன்னேன்? சரக்கு வைக்கிற அறை. சரிங்களா? அதாவது சரக்குனா நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு ரூம். நெக்ஸ்ட் ப்ரேனா என்னது? இறை, தனக்கான உணவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? an animal that is hunted and killed by another for food. அதாவது ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கை வந்து கொன்று அதை வந்து தன்னோட இறையா வந்து எடுத்துக்குது. சரிங்களா? அதுதான் வந்து என்னது? ப்ரே. கிரானரி, எ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் தி த்ரெஷட் கிரைன். கிரானரினா என்னது? தானிய கிடங்கு. அது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி தான், அந்த தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு கிடங்கு. கேனரி, a place where the food is packed in cans or tins. கேனரினா வந்து என்னது? அது வந்து ஒரு இடம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவை வந்து கேன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தகர டப்பா. இந்த மாதிரி தகரம் யூஸ் பண்ணி ஒரு மேக் பண்ண பாக்ஸ், இந்த மாதிரி டப்பாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணவை வந்து அடைச்சு வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? கேனரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் வித் யர் ஸ்டோரிங் பிளேசஸ். ஸோ எங்கே வந்து போய் சேமிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்க? ஃபார்மர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்னா யாரு? விவசாயி. விவசாயம் பண்றவங்கள தான் ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ FARMER இவங்களோட ஸ்பெல்லிங். ஸோ இவங்க வந்து எங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க? கிரானரியில வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. கிரானரினா என்னது? தானிய கிடங்கு. ஸோ எப்படி வந்து போகும்? பாத் வந்து பாருங்க. ஸோ இப்படியே வரும். ஸோ இப்படியே போய் இது மூலமா போய் இங்க போய் சேவ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எறும்பு வந்து கொடுத்துருக்காங்க. எறும்பு, ஆண்டோட ஸ்டோரேஜ் ரூம் வந்து என்னது? ஆண்ட் ஹில், தன்னோட வீடு. எறும்பு புத்து, இதான் எறும்பு புத்து. சரிங்களா? இது வந்து என்னது? ஆண்ட் ஹில். ஸோ எறும்பு வந்து எந்த வழியா வந்து போகுது? இந்த வழியா வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சீத்தா. சீத்தா வந்து தன்னோட ப்ரேயை வந்து எங்கே வந்து வச்சுருக்கும்? இந்த ட்ரீல வந்து வச்சுருக்கும். சரிங்களா? ஸோ எப்போ வந்து ஃப்ரீ ஆகுதோ, எப்போ பசிக்குதோ அப்போ போய் வந்து அது வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த வழியாக வந்து போகுது? ஸோ இந்த வழியாக வந்து போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? fill in the blanks with rhyming words வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ant hillோட ரைமிங் வேர்ட் வந்து என்னது? chill. நம்ம இந்த போயம்ல வந்து பார்த்துருக்கோம்ல, சில்னா குளிர் எடுக்கிறது. சரிங்களா? டனல்ஸ்னா சுரங்கம். அதோட ரைமிங் வேர்ட் வந்து என்னது? சேனல்ஸ். அது போற வழி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லார்டர்னா அலமாரி. சரிங்களா? அதோட ரைமிங் வேர்ட் வந்து என்னது? ஸ்டார்டர். நம்ம சாப்பிடும் போது சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டர்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது? ஸ்டார்டர்ஸ். ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரீனா என்னது? ஃப்ரீ. அதோட ரைமிங் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்? ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். வேர் டு ants pile their food? அதாவது எறும்பு வந்து எங்க தன்னோட உணவை வந்து சேமிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எப்படி வந்து இருக்கணும்? ants pile their food in the ant hill. அதாவது தன்னுடைய எறும்பு புத்துல வந்து போய் தன்னுடைய உணவை வந்து சேமிச்சு வைக்கும். சரிங்களா? ஸோ ants, ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து இருக்கணும். ants pile their food in the ant hill. சரிங்களா? ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க. Where do crocodiles save? முதல்ல வந்து தன்னோட உணவை வந்து எங்க வந்து சேமிச்சு வைக்கும்? The crocodiles save their food
in their pantries. அதாவது சரக்கு வைக்கிற அறையில வந்து போய் சேமிச்சு வைக்கும். பேண்ட்ரிஸ்னா அதான் மீனிங். பட் அதுக்கு வந்து ரூம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு தனி ஒரு இடத்துல வந்து போய் தன்னுடைய உணவு வந்து சேமிச்சு வைக்கும். வாட் டு யூ சேவ்? why it is needed? நம்ம வந்து என்ன வந்து சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது எதுக்கு தேவைப்படுது? we save. நம்ம வந்து என்ன வந்து சேமிப்போம்? மணி, பணத்தை தான் நம்ம வந்து சேமிப்போம். சரிங்களா? எதுக்காக வந்து சேமிக்கிறோம்? இட் இஸ் நீடட் டு பை திங்ஸ் which we need. அதாவது நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குறதுக்கு அந்த பணம் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து மணியை வந்து சேமிக்கிறோம். லெட் அஸ் நோ. நம்ம இங்க கிராமர் பார்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்னா வந்து என்னது? ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? அதை தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் is used to describe an action. இது வந்து எதை வந்து குறிக்குது? ஒரு செயலை வந்து குறிக்குது. that has happened. happenedனா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? அதை வந்து குறிக்குது. நான் ஏற்கனவே என் ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிட்டேன், நான் விளையாண்டுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் தூங்கி முடிச்சிட்டேன். ஸோ ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? அந்த செயலை வந்து குறிக்கிறதா வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த காலத்தை வந்து குறிக்குது. you already know that the verbs form they are present, past, past participle, present participle. ஸோ ப்ரெசென்ட் தான் வந்து என்னது? இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத வந்து குறிக்கிறதா ப்ரெசென்ட். ஐ எம் ரைட்டிங், ஐ ரைட் லெட்டர். ஸோ ரைட்ஸ். பாஸ்ட்னா ரோட், எழுதி முடிச்சிட்டேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ரிட்டர்ன். ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னா இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன், ரைட்டிங். சரிங்களா? ஸோ அதை வந்து மீன் பண்ணுது. த பாஸ்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் ஃபார்மை வந்து எங்கே வந்து பயன்படுத்துகிறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஐ ரோட் த டெஸ்ட். ரோட்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே அந்த பரீட்சையை வந்து எழுதி முடிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சதை வந்து இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ரோட். வி பிளேட் ஃபுட்பால். நாங்கள் வந்து ஃபுட்பால் விளையாண்டோம். சரிங்களா? விளையாடுறது வந்து என்னது? ஆக்ஷன். சரிங்களா? அது வந்து ஈடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்னது? முடிஞ்சிருச்சு அப்படின்றத குறிக்குது. ரைட்னா எழுதுறது. சரிங்களா? ரோட்னா முடிச்சிட்டேன், எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்றத வந்து மீன் பண்ணுது. யூ வெண்ட் ஹோம். நீ ஏற்கனவே வீட்டுக்கு வந்து போயிட்ட. வெண்ட்னா போயிட்ட அப்படின்னு வந்து அர்த்தம். he ran to the classroom. ranனா ஓடுறது. சரிங்களா? she played chess. அவ வந்து செஸ் வந்து விளையாண்டா. it flew away. அது பறந்து போயிருச்சு. they visited him. அவங்க வந்து பார்த்தாங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே முடிஞ்சதை வந்து இண்டிகேட் பண்றதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஐ பாயில்டு தி வாட்டர். நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சேன். பாயில்ட்னா வந்து என்னது? கொதிக்க வைக்கிறது. சரிங்களா? ஸோ பாயில்டு. ஈடி வந்து இருக்கு பாருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பாயில்டு பாஸ்ட் டென்ஸ் வந்து குறிக்குது. ஸோ இங்கே வந்து டேஷ் மூலமா பாஸ்ட் டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வந்து எழுதணும்? வி பாயில் தி வாட்டர். நாங்கள் தண்ணியை வந்து கொதிக்க வச்சோம். யூ பாயில் தி வாட்டர். நீ தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்ட. ஹி பாயில் தி வாட்டர். அவன் தண்ணியை கொதிக்க வச்சான். ஷீ பாயில் தி வாட்டர். அவ தண்ணியை கொதிக்க வச்சா. இட் பாயில் தி வாட்டர். அந்த ஸ்டவ் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுச்சு. தே பாயில்டு தி வாட்டர். அவங்க அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அர்த்தம் பாயில்டு. we saw simple past tense for action verb. ஸோ இங்கே வந்து ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம். now let us see the simple past tense for be form of verbs. ஸோ இங்கே வந்து be form of verbs வந்து இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். be formனா என்ன அர்த்தம்? state of being. present, past, past participle, present participle. presentனா வந்து என்னென்ன வரும்? am, is, are வந்து வரும். pastனா was, were. past participleனா been. present participleனா being. சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க was, were வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து எங்க வந்து பயன்படுத்தணும்? wasன்றது வந்து சிங்குலரை வந்து குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? வேர்ன்றது ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அன் இன்ஜினியர். நான் வந்து இன்ஜினியராக இருந்தேன். சரிங்களா? வாஸ். இங்கே வந்து ஐ வந்து சிங்குலர். ஹி வாஸ் அ பைலட். ஹீன்றது ஒரு பர்சன் வந்து குறிக்குது. ஸோ ஹி வாஸ் அ பைலட். அவங்க வந்து பைலட்டாக இருந்தாங்க. ஷி வாஸ் அ சோல்ஜர். ஸோ அவங்க வந்து ஒரு படை வீரராக வந்து இருந்தாங்க.
இட் வாஸ் அ கம்ப்யூட்டர், அது வந்து ஒரு கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலரை வந்து குறிக்குது, பாஸ்ட் டென்ஸை வந்து குறிக்குது. ஸோ வாஸ். சரிங்களா? இங்க வந்து பாருங்க வீனா வந்து என்னது, நிறைய பேர், நாங்க அப்படின்றத குறிக்குதா. ஸோ அதனால வந்து என்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வி வேர் யங், நாங்க வந்து இளமையா வந்து இருந்தோம். யூ வேர் யூ வேர் அ பேஷண்ட், நீ வந்து ஒரு பேஷண்ட், நோயாளி அப்படின்றத குறிக்குது. ஸோ யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து குறிச்சிருக்காங்க. யூ வாஸ் வராது. சரிங்களா? யூ வேர் தான் வரும். சரிங்களா? ஸோ நீ வந்து ஒரு பேஷண்ட். தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ், தேன்றது வந்து என்னது, ப்ளூரல், அவங்க. சரிங்களா? அவங்க அப்படின்னு வந்து குறிக்குதுல. ஸோ மெனியை வந்து குறிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் வேற கொடுத்துருக்காங்க. தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாமே மாணவர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். We use the past tense to talk about an action that has happened. ஒரு செயல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, எ மங்கி கேம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. கேம் வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அதாவது ஒரு குரங்கு வந்து மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துச்சு. கம்ன்றது வந்து verb. சரிங்களா? கேம்ன்றது past tense of that verb. He shouted in fear. ஷவுட்ன்றது வந்து என்னது, கத்துறது வந்து ஒரு ஆக்ஷன், செயல், verb. shouted past tense. சரிங்களா? He shouted in fear. அவன் வந்து பயத்துல வந்து கத்துனா. நடந்து முடிஞ்சதை வந்து சொல்றாங்க. சரிங்களா? So next, it grabbed the banana from the boy. grabbedனா என்னது, புடுங்கிறது. grabன்றது வந்து ஆக்ஷன். சரிங்களா? கிராப்டு நடந்து முடிஞ்சதை வந்து சொல்றாங்க, பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட், தி மங்கி ஏட் தி பனானா. ஈட்ன்றது வந்து ஆக்ஷனா, சாப்பிடுறோம் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். ஏட்ன்றது வந்து என்னது, சாப்பிட்டு முடிச்சது தான் ஏட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குரங்கு வந்து அந்த வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டுருச்சு. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரைட் வாஸ் ஆர் வேர் டு கம்ப்ளீட் தி சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து ஃபில் பண்ணுவோமா, நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ வாஸ் வந்து எங்கே வந்து பயன்படுத்துவோம், சிங்குலருக்கு வந்து பயன்படுத்துவோம். வேர் வந்து ப்ளூரலுக்கு வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து யூ வந்துச்சுனாலும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரெண்டுதை மட்டும் நினைவு வச்சுட்டு அப்படியே வந்து ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஐன்றது வந்து என்னது, சிங்குலர், என்ன மட்டும் குறிக்குது. ஸோ ஐ வாஸ் தி லீடர் ஆஃப் தி கிளாஸ், நான் தான் இந்த கிளாஸோட லீடர். கவி, கவின்றது ஒரே ஒரு பொண்ணை வந்து குறிக்குது. ஸோ கவி வாஸ் கைண்ட் டு மீ, கவி என்னோட ரொம்ப அன்பா வந்து இருந்தா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வி வந்து கொடுத்துருக்காங்க. வீனா வந்து என்ன அர்த்தம், நாங்க அப்படின்றத குறிக்குதா. ஸோ நிறைய பேர் அப்படின்னு என்ன வரணும், வேர் வந்து வரணும். ஸோ வி வேர் இன் நியூயார்க் லாஸ்ட் வீக், போன வாரம் நாங்கள் வந்து நியூயார்க்ல வந்து இருந்தோம். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த பஸ். பஸ்ன்றது வந்து சிங்குலர், ஒரே ஒரு பஸ்ஸை வந்து குறிக்குது. ஸோ பஸ், த பஸ் வாஸ் பிராண்ட் நியூ, இது வந்து ஒரு புத்தம் புதிய பஸ். சரிங்களா? யூ வந்து என்ன வரணும் சொல்லியிருக்கேன், வேர் வந்து வரணும். யூ வாஸ் வந்து வராது. சரிங்களா? யூ வேர் அ பேபி, நீ வந்து ஒரு குழந்தையா வந்து இருந்த. சரிங்களா? தே வேர் ஃப்ரெண்ட்ஸ், தேன்றது நிறைய பேரை வந்து குறிக்குது. ஸோ வேர். நெக்ஸ்ட், ரகு வாஸ் மை ஜூனியர். ரகுன்றது வந்து சிங்குலர் பர்சன், ஒரே ஒரு பையனை வந்து குறிக்குது. ஸோ ரகு வாஸ் மை ஜூனியர் இன் ஸ்கூல். ரைட் தி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வேர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பாஸ்ட் ஃபார்மை வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட். ரீட்னா வாசிக்கிறது. இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட். ஹி ரெட் தி நியூஸ் பேப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஏற்கனவே நியூஸ் பேப்பரை வந்து வாசிச்சுட்டான், அதை வந்து குறிக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். பட் ரீடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வாசிப்போம், பாஸ்ட் டென்ஸா இருந்தா ரெட் அப்படின்னு வந்து வாசிப்போம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிங். சிங்னா பாடுறது. சரிங்களா? ஸோ இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாங். நெக்ஸ்ட், ஸ்லீப். ஸ்லீப்னா ஸ்லெப்ட், அதோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட். சரிங்களா? கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் வித் தி சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிவன் வேர்ப்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பாஸ்ட் ஃபார்மை ஆட் பண்ணா போதும். சரிங்களா? ஏட் டேஸ் லாஸ்ட் வின்டர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்னோ. இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னது, ஸ்னோடு. ஸோ இட் ஸ்னோட் லாஸ்ட் வின்டர், போன வின்டர்ல வந்து பனி பொழிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தி ரைன் கண்டினியூ ஆல் டே. கண்டினியூடு, பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னது, கண்டினியூட். அந்த மழை வந்து தொடர்ந்து பொழிஞ்சிச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லா. சரிங்களா? ஐ லூஸ் மை பேலன்ஸ். லூஸோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னது, லாஸ்ட். நான் என்னோட பேலன்ஸை வந்து இழந்துட்டேன். வி ஸ்டாண்ட் ஃபார் ஹவர்ஸ். ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்டுட், STOOD. சரிங்களா? ஸோ ஸ்டுட்.
நெக்ஸ்ட் வந்து என்னது டாம் கம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் கம்ன்றது இப்போ வந்துகிட்டு இருக்கிறத வந்து குறிக்குது வந்துட்டான் அப்படின்றத வந்து என்ன சொல்லுவோம் கேம் ஸோ டாம் கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இன்னமே நடக்க போகுது பார்த்தீங்களா ஸோ அதை குறிக்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரிஃபர்ஸ் டு அன் ஆக்ஷன் ஆர் ஈவென்ட் தட் ஹாஸ் நாட் yet happened இன்னும் அது நடக்கவே இல்லை ஸோ அதை குறிக்கிறது தான் வந்து என்னது ஃபியூச்சர் இனிமே தானே நடக்க போகுது ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை வந்து குறிக்கிற டென்ஸ் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ ப்ரெசென்ட்ல வந்து எப்படி வந்து இருக்கும் கம் பாஸ்ட் வந்து கேமா வந்து இருக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கம் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வந்து இருக்கும் கம்மிங் அப்படின்னு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ கம்முக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னா இங்கு வந்து சேர்த்துக்கோங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா The present form is used in simple future tense with the auxiliaries அதாவது future tense அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து present tense தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது present form of verb வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து சில auxiliaries வந்து இருக்கும் அதாவது will அப்படி இல்லைன்னா shall இந்த மாதிரி auxiliaries வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க shall or will come let us see it இங்கே வந்து பாருங்க I will meet him tomorrow மீட்ன்றது வந்து என்னது அதாவது ப்ரெசென்ட் ஃபார்மை தான் வந்து குறிக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ வீக்கு மட்டும் ஷால் இல்லைன்னா வில் ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா ஷால் வில் வந்து யூஸ் பண்ணலாம் பட் மித்தது வந்து இருக்கு பாத்தீங்களா யூ தே ஹீ ஷி இட் அதுக்கு எல்லாமே வந்து என்ன வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன வந்து நோட் பண்ணிக்கணும் ஐ இல்லைன்னா வீக்கு வந்து ஆக்சிலரிஸ் வந்து ஷால் இல்ல வில் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ மித்த யூ ஹி ஷி இட் தே இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும் வில் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ வில்லோட பக்கத்தில் வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் We use the simple future tense for actions that yet to happen அதாவது இன்னும் அந்த செயல் வந்து நடந்திருக்காது இனிமே தான் நடக்க போகுது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னாலே எதிர்காலத்தை தான் குறிக்கும் the bus will reach Orchard by evening இந்த பஸ் வந்து இன்னும் ரீச் ஆகல இனிமே தான் ரீச் ஆக போகுது ஸோ அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க the bus will reach Orchard by evening இன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த பஸ் வந்து ரீச் ஆகும் இன்னும் நடக்கல பட் நடக்க போறத வந்து குறிக்குது சரிங்களா circle the sentences that is in simple future tense சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா வந்து என்னது வில் இல்லை ஷால் இருக்கு பார்த்தீங்களா சென்டென்சஸ்ல ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸை வந்து சர்க்கிள் பண்ணுங்க சரிங்களா தே வாஷ்டு தி வேன் ஏற்கனவே முடிஞ்சதை வந்து குறிக்கிறாங்க அவங்க வந்து அந்த வேனை வந்து கழுவுனாங்க கமல் வில் மீட் யூ அட் தி ஷாப் கமல் வந்து இனிமே வந்து உன்னை வந்து சந்திப்பான் இனமே நடக்க போறதை வந்து குறிக்குது பாத்தீங்களா will happen ஸோ இது வந்து என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க will meet சரிங்களா my dad helps me read helps meனா எங்க அப்பா வந்து எனக்கு வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ it will rain tomorrow it will rain இனிமே தான் மழை பெய்ய போகுது சரிங்களா ஸோ இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் he ate many mangoes அவன் வந்து நிறைய மாம்பழங்கள் சாப்பிட்டான் ஸோ முடிஞ்சு போனதை வந்து குறிக்குது ஸோ இது வந்து என்னது past tense Fill in the blanks with simple future tense of the verb. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஐ இல்லை வி வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணலாம் will இல்லை ஷால் வந்து யூஸ் பண்ணிட்டு ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து குறிக்கலாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து சரிங்களா ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை ஸோ இதை தவிர்த்து யூ ஹி ஷி இட் தே ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வந்து யூஸ் பண்ணணும் வில் பிளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சக்தி டேஸ் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி ஸோ இங்கே வந்து என்ன வரும் சக்தின்றது வந்து ஹீ இல்லை ஷீயை வந்து குறிக்குது ஸோ வில் சக்தி வில் ஏர்ன் சக்தி வந்து இனிமே தான் சம்பாதிக்க போகிறத வந்து குறிக்குது ஸோ வில் ஏர்ன் யூ டேஸ் ட்ராவல் அரௌண்ட் தி வேர்ல்டு யூ வில் நீ வந்து ட்ராவல் பண்ணுவ யூ வில் ட்ராவல் அரௌண்ட் தி வேர்ல்டு இங்கே வந்து என்ன வரும் எவ்ரிபடி வில் அடோர் யூ மெனி பீப்புள் வில் சர்வ் யூ தே வில் ஆன்டிசிபேட் யுவர் விஷஸ் தே வில் ஆன்டிசிபேட்